சுவையும் மணமும் ஒன்று சேரும் ஒரு புதிய பயணம் ஹத்விகாஸ் கிச்சன். ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, 1/2 கிலோ சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். அந்த டைமில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு, இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். எப்பயுமே நம்ம சிக்கன் செய்யும் போது ஸ்லோவில் வச்சு செஞ்சோன்னா சிக்கன் வேகும் போது அது சாஃப்டாக இருக்கும். ஸோ ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போது தேவையான அளவுக்கு ஆல்ரெடி நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் காரத்துக்கு லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 1 மினிட்ல நம்ம இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி என்னோடய ஸ்டைலில்.